السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا وعلى محمد وعلى آل سيدنا محمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஃபாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும்,
எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்தை ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி உலகத்தின் பக்கம் அனுப்பியிருக்கிறார். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுட்டு போகத்தான் போறோம். எந்த உலகத்தோட நாங்க சேர்ந்திருக்கிறோமோ அந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை, எங்களுடைய நண்பர்களை, எங்களுடைய குடும்பத்தார்களை, எங்களுடைய பணத்தை, எங்களுடைய பதவிய, எங்களுடைய சொத்தை எல்லாமே நாங்க விட்டுட்டு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வெறும் கையோட மௌத்தாக கூடிய ஒரு கட்டத்தை நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் எழுதியிருக்கிறார். ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உலகத்துல 3/2 ஆட்சி செஞ்சவர். அவருடைய மகன் ரொம்ப பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர். கடைசி சக்கராத்துடைய நேரம் காட்டுக்குள்ளதான் வசித்தார். 16 வயது. காட்டுக்குள்ள வஃபாத்தாகிற நேரத்துல அவர் தனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரியாருக்கு நசிஹத் செய்றார். யா சாஹிபி லா தக்தரிர் பிதனஉமின் ஃபல்உமரு யன்ஃபுது வன்னஈமு யஸுலு. யா சாஹிபி, என்னுடைய நண்பனே, லா தக்தரிர் பிதனஉமின், இந்த சுகண்டியான லக்ஸரி வாழ்க்கையை பார்த்து நீங்க ஏமாற வேண்டாம். فالعمر ينفذ والنعيم يزول. ஏனென்றா உன்னுடைய வயது பேய்த்து கொண்டே இருக்குது, அதே மாதிரி இந்த உலகம் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நசீஹத் என்ன? فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. இன்றைக்கு ஒரு ஜனாசாவை நீங்க கபரிஸ்தானின் பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஃபஅலம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு, நாளைக்கு அது உங்களோட ஜனாசாவாக தான் இருக்கும் என்பதை உள்ளத்துல ஆழமாக வச்சுக்கொள்ளுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்று கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் டேட் ஆஃப் பர்த் வச்சு தாராளமாக செல்லலாம். எவ்வளவு காலம் வாழ போறோம் என்பது கேட்டாதான் பிரச்சனையாக இருக்கு. யாருக்குமே உறுதியாக செல்ல முடியாது நான் இவ்வளவு காலம் வாழுவேன் என்பதா. ஆனா வாழக்கூடிய உலகத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் மிகவும் பொறுமதியானது. ஒரு வார்த்தையை பேச முடியாது, ஒரு மூச்சை விட முடியாது. மலாயிகாமார்கள் அதை எழுதியே தவிர குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேச மாட்டான், ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய மலாயிகாமார்கள் அதை எழுதியே தவிர. அதான் ஒரு பெரியார் கேட்கிறார், فكيف تفرح في الدنيا وزينتها من يعد عليها اللفظ والنفس. இந்த மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சு, எந்த மனிதனுடைய ஒவ்வொரு பேச்சு எழுதப்படுவதோ அந்த மனிதன் உலகத்தில் எப்படி சந்தோஷமாக வாழுவான். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு மூச்சு விடக்கூடிய நேரத்துல என்ன செய்யறோம் என்பதை மலாய்க்காமார்கள் எழுதி கொண்டேதான் இருக்கிறாங்க. எழுதுறது மாத்திரம் அல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுறது சுன்னத். அந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் அந்த பட்டோலைய எழுதின முழு ரிசர்ச் ஷீட்டை உங்க கையில நாங்க தருவோம். ஒவ்வொரு மனிதனும் பார்த்து ஆச்சரியப்படுவான். ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. இது ஒரு ஆச்சரியமான கிதாபா இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பில் கொஞ்சம் கூடியா வந்தா எங்களுக்கு புதுனமா இருக்கு. மொபைல்ல பில் கொஞ்சம் கூடியா வந்தா கொஞ்சம் அந்த கம்ப்ரிஹென்சிவ் டீடைல்ஸ் கொஞ்சம் தாங்கோ, யாருக்கு பேசினது பாக்குறதுக்கு. நீங்க பேசின ஊரு, நீங்க பேசின நாடு, நீங்க பேசின நம்பர், நீங்க பேசின ஆள், நீங்க பேசினது என்ன என்பதையும் மொபைல் உடைய போன்ல அது கூட அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு தரலாம். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நீங்க யாரோட பேசினீங்க, என்ன பாவம் செஞ்சீங்க, என்னென்ன விடயங்களை செஞ்சீங்க, எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு தரக்கூடிய நேரத்துல ஆச்சரியப்படுவார். மாலி ஹாதல் கிதாப், இது ஒரு ஆச்சரியமான கிதாபா இருக்குது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. எந்த சின்ன விடயமும் பெரிய விடயமும் ஒன்றுமே விடுபட்டில்லை.
நாம் மறைவான செஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாம செஞ்ச பாவம், பிள்ளைகளுக்கு தெரியாம செஞ்ச பாவம், ஒவ்வொன்றும் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானே. ஒவ்வொரு மனிதனும் ஆச்சரியப்படுவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய அமால்கள், அது நலவான அமால்களா இருந்தாலும் சரி, கெடுதியான அமால்களாக இருந்தாலும் சரி, மீசான் என்ற தராசில் அல்லாஹ் போட்டு நிறுத்து காட்டுவார். வலது பக்கத்துல நன்மைகள், இடது பக்கத்துல பாவங்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, எந்த மனிதனுடைய பாவத்துடைய தட்டு அப்படியே கீழே வருமோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முழு படைப்புகளுக்கு முறை அலான் செய்வாங்க. இன்ன ஃபுலான பன ஃபுலான் கத கஃபத் மவாசீனுஹு வஷகிய ஷகாஅத்தன் லா யஸ்அது பஅதஹா அபதா. இன்னாருடைய பிள்ளை இன்னார், இவருடைய மீசானுடைய பாவத்துடைய சட்டம் பாரம் கூடிவிட்டது, இவர் மூதேவி ஆகிட்டார், பாவி ஆகிட்டார், இவர் நரகவாதி, இவன் சீதேவி ஆகவே மாட்டான் என்பதாக முழு ஜின்களுக்கு முன்னால, முழு மனித சமுதாயத்துக்கு முன்னால, நபிமார்களுக்கு முன்னால, மலாய்க்காமார்களுக்கு முன்னால, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால இந்த அறிவித்தல் கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மெம்பருக்கு மேல ஒரு மனிதனை பத்தி நான் ரொம்ப மோசமான முறையில பேசினேன்டா, இந்த கடைக்கு போக வானம், இவரோட எந்த டிரான்சாக்சனும் செய்ய வானம், இவர் மோசடி செய்யக்கூடியவர் என்று சொன்னா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. ஹஜ்ரத் மெம்பர்ல சொல்ற விஷயமா ஹஜ்ரத், தனியா வந்து செல்லிறஞ்சி ஹஜ்ரத், எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஹஜ்ரத். 5000 பேருக்கு முன்னால சொல்லக்கூடிய விடயமே சுமக்க கஷ்டமா இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை மனிதர்கள் அல்லாஹ் படைத்தானோ, பெரியோர்களே சகோதரர்கள், எத்தனை ஜின்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, மலாய்க்காமார்களை படைத்திருக்கிறானோ, எல்லாத்துக்கும் முன்னால கொடுக்கப்படக்கூடிய அறிவித்தல் அதுதான். எவ்வளவு கவலைப்படுவான். ரப்பனா அபஸரனா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா முகினூன். யா அல்லாஹ், இப்ப எல்லாம் விளங்குது ரப்பே, எல்லாம் கேக்குது ரப்பே, திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரோம். ரப்பி ர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரோம். யா அல்லாஹ், லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், ஒரு செகண்ட் எனக்கு டைம் தா. யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு போயிட்டு முழு சொத்தையும் சதகா கொடுத்துட்டு வாரேன். லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக. யா அல்லாஹ், முழு சொத்தையும் சதகா கொடுக்கிறேன் ரப்பே, ஒரே ஒரு சான்ஸ் தா. யா அல்லாஹ். பெரியோர்களே சகோதரிகளே, எந்த சான்ஸும் தண்டுபடாது. சரி, தப்புறத்துக்கு வழி இல்லையா? பெரியோர்களே சகோதரர்களே, இந்த இடங்கள்ல இருந்தா எங்களுக்கு சின்னொரு பகா ஒண்ணு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல யார சரி சிக்க வச்சுட்டு தப்பலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த ஒன்றும் சரி வராது. யாருக்கிட்டம் எந்த ரன்சமும் நாங்க எடுக்க மாட்டோம். பெரியோர்களே சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லுது, ஒரு மனிதன் தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய புள்ளேல் அப்படியே பலி கொடுப்பான். يَوَدُّ الْمُجْرِمُ لَوْ يَفْتَدِي مِنْ عَذَابِ يَوْمِئِذٍ بِبَنِيهِ. ஒரு மனிதனை பார்த்து நரகவாதி, நீ நரகத்துக்கு பெய்தது என்பதாக சொல்லப்பட்டுச்சென்றா அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னைய நரகத்துக்கு போடுறதுக்கு பகரமா என்ற புள்ளேல தூக்கி நரகத்துக்கு போடலாதா? யா அல்லாஹ், அது இவ்வளவு காலம் பெட்டா பஜார்ல நீ கஷ்டப்பட்டு பிசினஸ் செஞ்சாய், புள்ளேலுக்காக வேண்டிதானே, அவன் படிப்புக்காக வேண்டிதானே, யா அல்லாஹ் தூக்கி போட்டுடியா அல்லாஹ். என்னுடைய மனைவியை தூக்கி நரகத்துக்கு போடலாதா? யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்களை தூக்கி நரகத்துக்கு போடலாதா? யா அல்லாஹ். உலகத்துல எனக்கு உதவி செஞ்ச மக்கள், என்னுடைய குடும்பத்தார்கள், முழு மனித சமுதாயத்தை தூக்கி நரகத்துக்கு வீசிரியா அல்லாஹ். எனக்கு மட்டும் வெற்றிய தாயா அல்லாஹ். கடல்ல மூழ்கிறவனுக்கு கைய கொடுத்தா போட்ல இருந்து போட்டோட சேர்த்து எங்களையும் இழுத்துடுவாங்க. நரகவாதி பெரியவர்கள் எத்தனை முழு உலகத்துல எல்லாத்தையும் நரகத்துக்கு போடுயா அல்லாஹ், என்னைய மட்டும் சொர்க்கத்துக்கு போடு. பெரியவர்களே சகோதரர்களே, இது வேற எங்கேயும் அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ இப்படியும் கேட்பாய். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துக்கு நாங்க வந்தது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்துக்கு நாங்க வந்ததே ஆகிரத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி.
சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, உலகத்துடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் ராகத் உண்டாகுவதற்காக வேண்டி, மறுமையிலும் ஆகிரத்துல நிம்மதி சந்தோஷம் ராகத் உண்டாகுவதற்காக வேண்டிதான். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அந்த அமைப்பில் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த உலகம் சீராகிறதுக்காக இருந்தால் முதலாவதாக சீராக வேண்டிய இடம்தான் ஒவ்வொரு குடும்பமும் சீராக வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த கவலையை சுமக்கணும். அதே மவுத் என்றொண்டிருக்குது, ஆகிரத் என்றொண்டிருக்குது. எப்ப ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த கவலையை சுமந்து கொள்வாங்களோ, பெரியோர்களே, சகோதரர்களே, சும்மா ஆட்டோமேட்டிக்கலி அதே கவலை புள்ளேல்ட உள்ளத்திலும் போயிட்டு. வாப்பா சுபோக்கு எழும்புறார் இல்ல, ஆனா கடைக்கு போறதுக்கு எழும்புவார். என்னுடைய தாய் கிட்ட இந்த அமலும் இல்ல, ஆனா துனியாவுடைய ஷாப்பிங் போறதுக்காக வேண்டி ஆர்வமா இருப்பா. பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இந்த மவுத்துடைய ஆகிரத்துடைய சிந்தனை இல்லையோ, பெரியோர்களே, சகோதரர்களே, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த சிந்தனை வராது. ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீன் இருக்குது, அதுதான் பிள்ளைகளுக்கிட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். கணவன் ஒரு சதகா கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக, மனைவி ஒரு சதகா கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்களோ, பிள்ளைகளுக்கும் அதே சிஃபத் தானாகவே வந்துடும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த உலகம் போகக்கூடிய போக்க பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு விளங்குது, நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகரிச்சு கொண்டேதான் இருக்கு. நான் செல்ல தீனுடைய விடயங்கள் பலகீனமாக இருக்குது என்று தீனும் ஒரு வகையான ஸ்பீட்ல பேசிக் கொண்டுதான் இருக்குது. ஆனா பாவத்துடைய ஸ்பீட் இருக்குது, அதுக்கு பார்க்க பன்மடங்கு வேகமாக பேசிக் கொண்டிருக்கு. ரெண்டு வகையான இன்பங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று நன்மையில உள்ள இன்பம், இன்னொன்று இருக்குது பாவத்தில் உள்ள இன்பம். பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீது சத்தியமா செல்வேன், பாவத்திலேயும் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுதான் இருக்கிறார். அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மஅசியத் மே முஜ்ரிமானா தோடி லத்தத் ஹே. அல்லாஹ்வுடைய ஒரு நேசன் சொல்றார், நாங்க ஏற்றுக்கொள்றோம், ஏமானா நாங்க ஏற்றுக்கொள்றோம், மஅசியத் மே பாவத்திலேயும், முஜ்ரிமானா தோடி லத்தத் ஹே ஒரு சொற்ப இன்பத்தை அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறார். ஆனாலும் நன்றாக விலகிக் கொள்ளுங்கோ, மகர் உஸ் பாலனே வாலே கி ஏ கேசி பகாவத் ஹே. ஆனா நீ பாவம் செய்யக்கூடிய நேரத்துல நீ விளங்கிக்கோ, நீ படைத்த அல்லாஹ் தந்த நியமத்களை வச்சு கொண்டுதான் பாவம் செய்கிறாய். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீ வரம்பு மீறுகிறாய். ஆனா பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ, பாவத்தில் உள்ள இன்பம் இருக்குது, அது ஒரு டெம்பரரி ஒரு இன்பம் தான், நிரந்தரமான இன்பம் அல்ல. அதான் அந்த பெரியார் சொல்றார், ஜரா கி தேர் கி லzzat ஹமேஷா கி நதாமத் ஹை. பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சொற்ப இன்பத்துக்காக வேண்டி நாங்க பாவம் செய்யறோம், ஆனா அதனுடைய கை சேதம் இருக்குது, அது நிரந்தரமானது, அது நிரந்தரமானது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வெளிநாட்டில் ஒரு முஃப்தி அவருடைய பத்வா சென்டர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கால நடந்த சம்பவம், ஒரு வாலிபர் அழகான தோற்றத்தோட வந்து உட்கார்றார், வந்து அழுந்து கொண்டிருக்கிறார். முஃப்தி சாப் கேட்டாங்க, ஏன் நீங்க அழுவுறீங்க? ரொம்ப கஷ்டத்தோட அழுகைய நிப்பாட்டி கொள்ளவே இல்ல, கஷ்டப்பட்டு நஷ்ட அடக்கி சொல்லிட்டார். முஃப்தி சாப், என்னுடைய நிக்காஹ் அடுத்த வாரம் இருக்குது. முஃப்தி சாப், வை நிக்காஹ் உங்களுக்கு அடுத்த வாரம் இருக்குதுன்றா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆள், ஏன் இவ்வளவு கவலையோட அழுந்து கொண்டிருக்கிறீங்க? சொன்னாங்க, முஃப்தி சாப், அது இல்ல விஷயம், என்ன நிக்காஹ் அடுத்த வாரம் தான், ஆனா எனக்கு உள்ள சில பயம் என்னென்றா HIV பாசிட்டிவ் என்ற பயம் என்ற உள்ளத்தில் இருக்கிறது, எனக்கு ஏன் நோய் இருக்குது என்ற பயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தினால ஈடுபடுற நேரத்துல, பாவத்தில் ஈடுபடுற நேரத்துல ஒரு சொற்ப இன்பம் இருந்துதான் இருக்கும், நான் இல்லை என்று சொல்லல. ஆனா நிரந்தரமான கை சேதமா இல்லையா? நிரந்தரமான கை சேதமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 2 பேஷண்ட் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் சொரிச்சல் கையில, 2 பேரும் டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் கொடுக்கிற மருந்து இருக்குது, அதை பூசினா சரியான அலத்தும். ஒரு பேஷண்ட் இருக்கிறார், பல்ல கடிச்சு கொண்டு அலத்துதான், ஆனா பூசிக்கொண்டே இருக்கிறார். அடுத்தவர் அது அலத்துல சுத்தி பூசாம அவர் என்ன செஞ்சாரு, சொரிச்சல் வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் சொரிஞ்சு கொண்டே இருந்தார். அந்த கொஞ்சம் சொரிகிறது ஒரு சொற்ப கால இன்பத்தை தலதான் செய்யும். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஆகிட்டா
ஒரு பேஷண்ட் யாரு சொரியாம அந்த மருந்த பாவிச்சாரோ இப்ப அந்த மருந்த பூசினா அலக்குறதும் இல்ல. டாக்டர் சொல்லிட்டார் உங்களுக்கு இதுக்கு பின்னால மருந்து பாவிக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு நிரந்தரமான சுகம் உண்டாகிச்சு. அடுத்த பேஷண்ட் வாரார், நீங்க மருந்து பாவிக்க இல்லையா, அது கொஞ்சம் அழுத்தமா இருந்துச்சு டாக்டர், எனவே நான் கொஞ்சம் சொரிஞ்சு கொண்டிருந்தேன். சொற்ப கால இன்பம். டாக்டர் கடைசிக்கு முடிவு செஞ்சிட்டார், உங்களோட கைய பாதுகாக்கலாம், நிரந்தரமாக உங்களோட கையை எடுத்துதான் போடும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அமால்கள்லாம் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுதான் இருக்கிறார். ஒரு மனிதன் நப்ஸ் இருக்குது, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, அந்நஃப்ஸு கத்திஃப்லி இன் தஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரதா வ இன் தக்திம்ஹு யன்ஃபஸிம். ஒரு மனிதனுடைய நப்ஸ் இருக்குது சின்ன குழந்தைய போல. அந்த குழந்தைக்கு நீங்க பாலை குடுத்து கொண்டே இருக்கிறீங்க, 2 வருஷம் ஆகிச்சு, பால் குடிய மரக்கடிக்க வைக்காவிட்டால் அந்த குழந்தை வாலிபத்தாடையும் பாலை குடிச்சு கொண்டே. அதுல உள்ள ஒரு இன்பம். பெரியோர்களே, சகோதரர்களே, பேப்பர்ல வந்த ஆர்டிக்கல், ஒரு உம்மாவும் மகனும் ட்ரெயின்ல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று 2 பேரும் ஒன்றாகவே வாஷ்ரூமுக்கு போறாங்க. விசாரிச்சு பார்த்தா 16 வயசுக்குள்ள இன்னும் பால் குடிய மறக்கல் என்பதாக சொல்ல. இது பேப்பர்ல வந்தது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் மறக்கல்ல, அதை மறக்கடிக்க வைக்கல, நப்ச அதுக்கே பழகிட்டு. அதே மாதிரிதான் உலமாக்கள் எழுதுறாங்க, உங்களோட நப்ச நீங்க நன்மையான விஷயத்துக்கு பழக்கினீங்கடா, தஹஜ்ஜுதுக்கு பழக்கினீங்கடா, ஸிக்ருக்கு பழக்கினீங்கடா, இபாதத்துக்கு பழக்கினீங்கடா, உங்களுக்கு பஜார்ல 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடக்கிற நேரத்துல எப்படி இன்பம் உண்டாகுமோ அதை விட இன்பம் உங்களுக்கு தஹஜ்ஜுதுடைய தொழுகையில இருக்கு. எவ்வளவு பணம் அவனுக்கு சேரக்கூடிய நேரத்துல இன்பம் இருக்குதோ அதை விட உங்களுக்கு செலவழிக்கிற நேரத்துல தீனுடைய விஷயங்கள்ல இன்பம் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத் இருக்கிறான், யார் அல்லாஹ்க்காக வேண்டி அழகிய கடன் கொடுப்பாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பன்மடங்கு ஆக்குவான். அல்லாஹ் கடன் கேட்கிறான். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வராங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல கடன் கேட்கிறானா? யாரோ வந்து சொன்னாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யக்ரபுல்லாஹ கர்பன் ஹஸனா ஃபயுதாஇஃபு லஹு. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்துல இறக்குறான், யார் அல்லாஹ்க்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்கறாங்களோ, மஸ்ஜித கட்டுறதுக்கு, மദ്രஸாவை நடத்துறதுக்கு, ஒரு 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 கல்யாணத்தை நடத்துறதுக்கு, ஒரு மிஸ்கீனுக்காக வேண்டி, ஒரு குடும்பத்துக்காக வேண்டி, ஒரு வீட்டுக்காக வேண்டி யாரு செலவழிப்பாங்களோ அல்லாஹ்க்காக வேண்டி கொடுக்கிற கடன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாரு இப்படி செலவழிப்பாங்களோ அவங்களுக்கு நாங்க பன்மடங்காக்குவோம். அபூ தஹ்தா கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அப்ப நான் அப்படி கடன் கொடுத்தனேன்டா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா? இல்ல மகனுக்கும் அபூ தஹ்தாக்கும் சேர்த்து நிச்சயமாக தருவான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 தோட்டம் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த 2 தோட்டத்தையும் அல்லாஹ்க்காக வேண்டி கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்பத்தை பாருங்க, இருக்கிறதே 2 தான், 2ஐயும் கொடுத்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ தஹ்தா இல்ல, நீங்க 2 இல்ல, நீங்க 1 கொடுத்துட்டு கொண்ட நீங்க வெற்றிக்கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையுடைய தேவைக்காக வேண்டி. அப்படியா யா ரசூலல்லாஹ்? அப்ப இந்த 2 தோட்டங்கள்ல எனக்கு ஆக விருப்பமான தோட்டம் தான் மலை பிரதேசத்தில் உள்ள தோட்டம், 600 மரங்கள் இருக்குது யா ரசூலல்லாஹ், அந்த ஆக விருப்பமான தோட்டத்தை நான் அல்லாஹ்க்காக வேண்டி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த தோட்டத்துக்கு வராங்க. மனைவி புள்ளைகளுக்கு தீர்த்தி கொண்டிருக்கிறார். இவர் தோட்டத்துக்குள்ளே போகல, தோட்டத்துல வெளியில் இருந்து சொல்றாங்க, ஹதாபி ரப்பி சுபுலர் ரஷாதி இலா சபீலில் கைரி வஸ்ஸதாதி பைனி மினல் ஹாயிஸி பில் விதாதி فقد ملا قرلا الى الصنادي اقررته الله على اعتمادي بالسوء لا من ولا ارتداد. பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில அதை செலவழிச்சிட்டு உள்ள இன்பத்தை பாருங்க. நான் அல்லாஹ்க்காக வேண்டி தோட்டத்தை கொடுத்துட்டேன், இதுக்கு பின்னால் இந்த தோட்டத்துக்குள்ள நான் போக மாட்டேன். வெளியில இருந்து மனைவிக்கு கவிதையால படிச்சு காட்டுறாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் கவிதையால் ஒரு விஷயத்தை செல்றான் என்றா உள்ளத்துல எவ்வளவு பெரிய இன்பம் ஒன்று உண்டாய். ஹதாகி ரப்பி சுபுலர் ரஷாதி, என்னுடைய மனைவியே, அல்லாஹ் உனக்கு நேர்வழியை காட்டிருக்கிறான், தீன வழங்கியிருக்கிறான். பைனி மினல் ஹாயிஸி பில் விதாதி, எனக்கும் இந்த தோட்டத்துக்கும் மத்தியில் எவ்வளவு மஹப்பத் இருக்குது என்றது உனக்கு நல்லா தெரியும். இந்த தோட்டத்தோட நான் எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறேன், ஆனா நான் அந்த தோட்டத்தை அல்லாஹ்க்காக வேண்டி சதகா கொடுத்துட்டேன் என்பதா.
எனவே நான் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் கியாமத்துடைய நாள் எனக்கு பன்மடங்காக தர வேண்டும் என்பதுதான். எனவே நீங்க உங்களோட புள்ளையில எடுத்துக்கொண்டு அப்படியே தோட்டத்தால வெளியே வாங்கோ என்பதா கவிதையாலே படிச்சு காட்டினாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மனைவியுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனைவி உள்ளுக்கு இருந்து, நாங்க சும்மா சரி சொன்னோம் வேண்டாம், மஸ்ஜிதுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் எழுதிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு சொல்றதுக்கும் சிலவங்களுக்கு தைரியம் இல்லையா இருக்கு. அதெல்லாம் தெரியாம தான் போகும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மனைவிக்கு சொன்னதுதான் தாமதம். அவ உள்ளுக்கு இருந்து வெளிக்கு சத்தம் போட்டு கவிதையில சொல்றான், பஷ்ஷரக்கல்லாஹு பிஹைரின் வ ஃபர்ஹின் மிஸ்லு கமா அத்தா லதைஹி வ நஃபஹு. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யட்டும், பெரியோர் லாபகரமான வியாபாரத்தை செஞ்சீங்கோ என்பதாக சொல்லி வாய்க்குள்ள போட்ட ஈட்ட பழத்தை புள்ளேல்ட வாயால் எடுத்து, வாப்பா இத சதக்கா கொடுத்துட்டாங்க, இதுக்கு பின்னால் எங்களுக்கு முடியாது, புள்ளேல்ட கையை பிடிச்சு கொண்டு அப்படியே வெளியே வா. பெரியோர்களே, சகோதரர்களே, சம்பாதிக்கிறதுல இன்பம் இல்ல, செலவழிக்கிறதுல இன்பம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு 2 வகையான இன்பம், நன்மையிலும் இன்பம் இருக்குது, பாவத்திலும் இன்பம் இருக்குது. குர்ஆனும் சொல்லுது 2லும் இன்பம் இருக்குதுதான். ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க துனியாவுடைய இன்பத்தை அல்ல, ஆகிரத்துடைய இன்பம், மௌத்துடைய இன்பம், அமலுடைய இன்பம், ஜிக்ருடைய இன்பம், திலாவத்துடைய இன்பம், இதை நாங்க சேர்த்துக்கொள்வோம். பெரியோர்களே, சகோதரர்கள், பேசக்கூடிய நானும் தான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். எங்களுக்கு எப்ப துனியாவுடைய அமைப்புல ஏதாவது கிடைக்குமோ எவ்வளவு சந்தோஷம், ஆனா அமால்களுடைய விஷயத்துல எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அதானுடைய சத்தம் கேட்டுட்டா பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பஜார்ல கடை திறந்த நிலைமையில மதி மயங்கி அதானுடைய துவா ஒரு பக்கம், அல்லாஹ் அழைக்கிறானே என்ற சந்தோஷத்துல கவிதைகளை படிச்சு கொண்டு மஸ்ஜிதுக்குள்ள வருவோம். பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்லுவாங்க, எனக்கு பிசினஸ் நடக்கிறதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யும், ஆனா உன்னின் மீது சத்தியமா சொல்றேன், உன் திக்ர்ல உள்ள இன்பம் அதுல இல்லையா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாங்க ஒரு வகையான ஒரு ட்ரைனிங் எங்கட நப்சுக்கு கொடுக்கணும், நன்மைகளுடைய இன்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி, பாவத்துடைய இன்பங்களை உள்ளத்திலிருந்து எடுத்து போடுறதுக்காக வேண்டி. இது எந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இருக்குமோ, தஹஜ்ஜுத், ஸிக்ர், திலாவத், அமால், ஸதகா, எந்த அளவுக்கு கணவன் மனைவிக்கு இருக்குமோ புள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வரும். பெரியோர்களே, சகோதரர்களை, நாங்க பேஸ் பண்ற காலம் ஒரு பயங்கரமான காலம். வெறுமனே பணத்தை சம்பாதிக்கிறது மாத்திரம் நாங்க காலத்தை செலவழிக்க கூடாது. கொஞ்சம் எங்கட புள்ளேலுடைய விஷயத்தையும் நாங்க யோசிப்போம். புள்ளேலுக்கு எந்த அளவுக்கு அமால்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், சில விஷயங்கள் ஓப்பனாக பேச வேண்டிய நிலைமை. வாலிபர்கள் எடுத்து பார்க்க இந்த காலத்துல நாளுக்கு நாள் அவங்களுக்கு வேர்ல்ட்லி மெட்டீரியல், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மெட்டீரியலுடைய மஹப்பத் தான் வரும். ஒரு லேப்டாப் உடைய மஹப்பத், ஒரு மொபைல் போனுடைய மஹப்பத், ஒரு மோட்டார் பைக்குடைய மஹப்பத், ஒரு மோதிரத்துடைய மஹப்பத், ஒரு வகையான ஸ்டைலுடைய மஹப்பத். ஆனா ஹபீபுடைய மஹப்பத், தஹஜ்ஜுடைய மஹப்பத், திலாவத்துடைய மஹப்பத், ஸிக்ருடைய மஹப்பத் எங்கட புள்ளேலுக்கு உண்டாகாம இருக்குது. பெரியோர்களே, சகோதரர்களே, இதை நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எங்கட புள்ளேலுக்கு நன்மையுடைய மஹப்பத் வராம ஒவ்வொரு வகையான, சில நேரத்துக்கு அது பாவம் இல்லாம இருக்கும், ஆனா துனியாவுடைய மஹப்பத் கூடுது, ஆகிரத்துடைய மஹப்பத் இல்லையே. பெரியோர்களே, சகோதரர்களே, அதை பத்தி தாய் தங்கர்கள் என்ற ரீதியில நாங்க கவனம் செலுத்ததானோ. வருங்கால ஃபியூச்சர் இருக்குது. பெரியோர்களே, சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியாவாக இருந்து கொண்டிருக்கு. நாங்க இந்த காலத்துல எங்களுக்கு அமெரிக்காவை, யூரோப்பியன் கண்ட்ரீஸ முன்மாதிரியாக இருக்கிறோம். அந்த யூத்தை தான் எங்கட யூத்தும் முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த டிரெஸ் கோட தான், அந்த கல்ச்சரை தான் எங்களோட உம்மத்தும் அது முன்மாதிரியாக எடுக்கிறார். அமெரிக்காவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு யூத்தை பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றா, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு வாலிபர் 18 வயசு அடையக்கூடிய நேரத்துல அமெரிக்கால கிட்டத்தட்ட 18,000 ப்ளூ பிலிம்ஸ் பார்த்திருப்பான். இது எங்களுக்கு முன்மாதிரியா? ஒரு நாளைக்கு மட்டும் 6 ஹவர்ஸ் டெலிவிஷன்ல அவன் கழிப்பான். ஒரு மாசத்துல ஒரு 10 மினிட்ஸ் தன்னுடைய பேரண்ட்ஸோட உட்கார்ந்து பேசுறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல. ஏன்? அந்த அளவு ஸ்டடீஸ்ல அல்ல, அந்த அளவு என்டர்டெயின்மெண்ட்ல அவனுடைய காலம் பேசிக் கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு முன்மாதிரியா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு முன்மாதிரி யாரு?
சஹாபாக்களுடைய வாலிபத்தை பாருங்க, சஹாபாக்களுக்கு இருந்த அமலுடைய ஆசையை பாருங்க. நான் ஏன் சொல்றேன் என்றா, முழு பஜார்ல ஒரு 5000க்கு மேல மக்கள் இருப்போம். நாங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். என்னத்துக்கு சம்பாதிக்கிறோம்? எங்கட புள்ளைகள் நல்ல வரணும், எங்கட குடும்பம் நல்ல வரணும். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அவங்களோட விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணுமா இல்லையா? நாளுக்கு நாள் வாலிபர்கள் செய்யக்கூடிய பாவத்துடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாவத்தை பத்தி பேசவே தேவையில்லை. என் பாவத்தை பத்தி பேச பேச பாவம் தான் கூடும். சஹாபாக்களுடைய வாலிபத்தை எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தாரீக படிக்கக்கூடிய நேரத்துல நீங்க பாப்பீங்க, முழு தீனையும் வளர்த்தது சஹாபாக்களோட வாலிபர்கள் தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்து மதீனாக்கு போறாங்க. அந்த நேரத்துல தாடி பழுத்த நிலைமையில் இருந்தது ஒரே ஒரு சஹாபி அபூபக்கர் மட்டும்தான் ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற எல்லாமே வாலிபர்களாக இருந்தார். அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் உதவி செஞ்சது யாரு? அலி வாலிபர். அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சாப்பாடு போட்டு தந்தாங்க, வாலிப பெண்மணி. அப்துல்லா இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சாப்பாடு கொண்டு போயிட்டு கொடுத்தாங்க, வாலிபர். பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாமே வாலிபர்கள். ஹிஜ்ரத் போனாங்க. அதுக்கு பின்னால வஹி எழுதுறதுக்காக வேண்டி முக்கியமான ஒரு பொறுப்பு குர்ஆன் இறங்குது. நபி அவங்க சில சஹாபாக்கள் நியமிச்சாங்க வஹி எழுதுறதுக்கு. அதுல ஒரு சஹாபி தான் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அவர் வஹி எழுத ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல 11 வயசு. கவலைக்குரிய விஷயம், உலவர் செஞ்ச சில மாணவர்களோட நாங்க டிஸ்கஸ் பண்ணி பேசி கொஞ்சம் குர்ஆனை கொடுத்து பார்த்தா குர்ஆனோட தெரியா. அது எங்க முஸ்லிம் ஸ்கூல்ல படிச்ச புள்ளே 16-17 வயசு குர்ஆன் அழகான முறையில் ஓதி தெரியா. ஆனா சஹாபாக்கள் 11 வயசுல குர்ஆன எழுதக்கூடிய பொறுப்பை கொடுத்தாங்கடா. எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை பியார் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு அந்த சஹாபாக்கள். எப்ப நபி அவங்க வஃபாத் ஆகினாங்களோ, அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்துடைய காலத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கணும் என்பதாக முடிவு செய்யப்பட்டுச்சு. ஏன் ஒரு யுத்தத்துல காரிமார்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துல இந்த ஸைத் இப்னு சாபித்துக்கு 22 இயர்ஸ். அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பெரிய ப்ராஜெக்ட நீங்க பொறுப்பெடுங்களே வாலிபர். அவர் சொல்றார், ஒரு மலையை தூக்கி வேறொரு இடத்துல வைக்க சொன்னா நான் செய்யறேன், இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை தானீங்களே. சொன்னாங்க, நீங்க ஒரு வாலிபர் அடிக்கிறீங்க, உங்களை யாரும் செய்யலாம். சாதிச்சு காட்டினாங்களா இல்லையா? நாங்க குர்ஆன் ஓதுறோம். அது யார் ஒன்று சேர்த்தது? 22 இயர்ஸ் ஸைத் இப்னு சாபித் சேர்த்தது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வராங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள உம்மு சுலைம் வந்து பொறுப்பு தாராங்க. அவங்களோட வேலைகளுக்கு வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை வயசு? 10 வயசு. 10ல இருந்து நபி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல 21 வயசு. அனஸ் இப்னு மாலிக் எவ்வளவு ஈமான்தாரியாக இருந்தார். அவருடைய யூத் போனது. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அந்த சஹாபாக்களுடைய யூத்த அவங்க கழித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. அவங்களால முழு தேவை ஒன்று நான் சும்மத்துக்கு எங்கட யூத் யார ஒரு முன்மாதிரியாக எடுக்கிறாங்க என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கதான் ஒன்றும் பெரியவர்களே சகோதரர். 10 இயர்ஸ் அனஸ் இப்னு மாலிக் நபி அவங்களோட சேரக்குள்ள 21 இயர்ஸ் ஆகிற நேரத்துல நபி அவங்க வஃபாத் ஆகினாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு ஒரு ஈமான்தாரி சஹாபியாக இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு முன்னால் எப்படி பேசினார். மழை இல்லாத நேரத்துல அவருடைய தோட்டத்துக்கு வந்து கேட்டாங்க, என்ன ஹாலாத்? மழை இல்லாத சொன்னாங்க, முசல்லா விரிங்கோ 2 ரக்காத் தொழுறாங்க. அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் ஒரு மேகம் வந்து மழை பொழிய வச்சு. எப்படி ஈமானா இருக்கு. பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவங்க உண்டாக்கின உம்மத் இது மாதிரி தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யூத் எப்படி பாவிச்சாங்கண்டா, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒரு படைக்கு அமீராக ஆக்கி அனுப்பினாங்க. அவருக்கு எத்தனை வயசு? 18 வயசு. அவருக்கு கீழே யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. பெரியோர்களே, சகோதரர்களே, பெரிசா மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுற நேரத்துல, HR பத்தி பேசுற நேரத்துல நாங்க சொல்லுவோம், ஒவ்வொருத்தருக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒருத்தர் லீடராக இருக்குது என்று அவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? 18 வயசுல உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சு. ஒரு படைக்கு தலைவராக போனாங்க. யாரு கீழே? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவருக்கு கீழே இருந்தாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்துச்சா இல்லையா? எங்கட வாலிபர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குமா இந்த காலத்துல? 16 இயர்ஸ் 18 இயர்ஸ் என்று சொன்னா குடும்ப வாழ்க்கை 2வது அவனுக்கு அவனே நடத்தி கொள்ளாம இருக்கு. நான் என்ன செய்யறேன் என்ற ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு தெரியாம இருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுஹபத்ல இருந்த 90% மேல எல்லாம் வாலிபர்களை நபி அவங்க அழகான முறையில கைட் பண்ணினாங்க. உம்மத்தை சமைச்சாங்க.
வருங்காலம் அழகான முறையில அமைஞ்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் அது சுட்டிதான். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்தியாவை கைப்பற்றினது முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் அந்த படையை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு 17 இயர்ஸ் இல்லாட்டி 19 இயர்ஸ் இந்தியாவை பிடிச்சாங்க. முதலாவதாக யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு தீனை கொண்டு போனது பெரியோர்களே, சகோதரர்களே, தாரிக் பின் ஜியாத். அதுல ஸ்பெயினுக்கு கொண்டு போனாங்க. யாரு கொண்டு போனது? தாரிக் பின் ஜியாத். எத்தனை வயசு? 19 வயசு. 19 இயர்ஸ், 17 இயர்ஸ், 16 இயர்ஸ் ஆகிற நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி லீடர்ஷிப் உடைய குவாலிட்டிஸ் அல்லாஹ் கொடுத்திருந்தார், தீனின் காரணமாக, அமலின் காரணமாக. ஆனா இந்த காலத்துல நாங்க பாக்குறோம் பெரியோர்களே, சகோதரர்கள், ரொம்ப கஷ்டமா இருக்குது விளங்குறதுக்கு வாலிபர்களை நாங்க ஹேண்டில் பண்ற முறை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒவ்வொருத்தருடைய வீடு ஒரு சாலிஹான வீடாக இருக்காவிட்டால், நாங்க அது சரியான கவனம் செலுத்தாவிட்டால், எங்களோட புள்ளேல சரியான முறையில வளர்க்காவிட்டால், வருங்காலத்துல பாவங்கள் அதிகரிச்சு கொண்டே போகுது. எங்களோட புள்ளேலுடைய மென்டாலிட்டியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அந்த எல்லாமே சாதிச்சது அந்த வாலிப வயசுலதான். நானும் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும். எனக்கு 30 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு, ஒருத்தருக்கு 50 வயசு. நாங்க இந்த வாழ்க்கையில தீனுக்காக வேண்டி என்ன சாதிச்சிருக்கிறோம்? சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் சாதிச்சாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தழுவுற நேரத்துல 18 வயசு, வஃபாத் ஆகிற நேரத்துல நபி அவங்க 28 வயசு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 16 வயசு, நபி அவங்க இஸ்லாத்தை தழுவுற நேரத்துல வஃபாத் ஆகிற நேரத்துல 26, 27 வயசு. இந்த வயதுல இவ்வளவு விஷயங்களை சாதிச்சாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபித்னாவுடைய ஜமானாக இருந்து கொண்டிருக்குது. முதலாவதாக தாய் தஞ்சர்களுக்கு மௌத்துடைய ஆகிரத்துடைய சிந்தனை வரணும். அதுக்கு பின்னால் அவங்க எப்ப இந்த கவலை சுமப்பாங்களோ அவங்க முன்மாதிரியாக இருந்தா புள்ளேலுக்கு அல்லாஹ் லேசாக தீனுடைய ஒரு சூழல் உண்டாக்குவார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களுடைய தீன அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதுறது சுன்னத். அந்த சூறால அல்லாஹ் வாலிபர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்றானா இல்லையா? அஸ்ஹாபுல் கஹஃப பத்தி, நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்க் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த வாலிபர்களை பத்தி நாங்க உங்களுக்கு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லவா வானமா? பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த வாலிபர்கள் யாரு? ஒரு அரசன், நான் அல்லாஹ், நான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அரசனுக்கு முன்னால சில 6-7 வாலிபர்கள் பேசி சொன்னாங்க, இல்ல நீங்க ரப்பு இல்ல, அல்லாஹ் தான் ரப். அந்த அரசனுக்கு முன்னால 6 பேர் 7 பேரும் பேசி தைரியமா சொன்னாங்க, ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா. நாங்க உங்களே ரப்பா இருக்க மாட்டோம், எங்களுக்கு ரப்பு அல்லாஹ் தான். அந்த அரசன் அதுக்கு பின்னால் இந்த வாலிபர்களை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சார். 3 நாட்கள் அவகாசம் தந்தாங்க. அந்த 3 நாட்களுக்குள்ள அந்த வாலிபர்கள் குகைக்குள்ள போனாங்க. குகைக்குள்ள அல்லாஹ் சொல்றான், அந்த வாலிபர்களை நாங்க எப்படி தெரியுமா பாதுகாத்தோம்? وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا تقرضهم ذات الشمال. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல, சூரியன் மறைகிற நேரத்துல வெயில் படாம அந்த வாலிபர்களை குகையில நடுவுல வச்சு நாங்க பாதுகாத்தோம். ஒரு புள்ள தொட்டில படுத்து கொண்டிருக்கிறது, வெயில் படுறா தொட்டில அங்கலாக்குவோம், அதுவும் படுவதா கேட்ன மூடுவோம். எப்படி சரி புள்ளைய பாதுகாக்கணும்? அல்லாஹ் சொல்றான், அந்த வாலிபர்களை நாங்க பாதுகாத்தோம். وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ. பூமியில படுத்து கொண்டே இருந்தா பூமி அப்படியே திண்டு போட்டுடும். அந்த வாலிபர்களை வலதுக்கு இடதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வச்சோம். இவ்வளவு எல்லாம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், எத்தனை வருஷம் தூங்க வச்சோம் தெரியுமா? 309 வருடங்கள். லூனா கேலண்டர், புற கேலண்டர் பிரகாரம் 309 வருடங்கள் தூங்க வச்சோம். கிரிகோரியன் இங்கிலீஷ் கேலண்டரின் பிரகாரம் 300 வருடங்கள் தூங்க வச்சோம். நாங்க அப்படி இந்த வாலிபர்களை பாதுகாத்தோம். பெரியோர்களே, சகோதரர்களே, எலும்பி பார்த்தா 300 வருடங்களுக்கு மேல தூங்கிட்டாங்க. தீனுடைய சூழல் எல்லாம் உண்டாக்கிட்டாங்க. எனவே வாலிபர்களே, இந்த காலத்துல உங்ககிட்ட நாங்க கேட்கறது, நீங்க குகைக்குள்ள போயிட்டு ஒளிய தேவையில்லை. நீங்க அரசனுக்கு முன்னால போயிட்டு, கவர்மெண்ட்டுக்கு முன்னால போயிட்டு அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்ல தேவையில்லை. நாங்க வாழ்ற சூழல் எல்லாமே பாவமான சூழல். எப்ப பாவம் எங்களை பாஸ் பண்ணி கொண்டு போதோ, இல்ல நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்றதை மட்டும் சொல்லுங்க.
பெரியோர்களே சகோதரி, குகைக்குள்ள போங்கன்னு சொல்லல, அந்த பாவத்துடைய என்வாயன்மெண்ட்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கோ. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வாலிபர்களுக்கும் குறை சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு உம்மா வாப்பாக்கு இந்த கன்சர்ன் இருக்குதோ, கவலை இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் புள்ளேலுக்கும் திருத்தங்கள் உண்டாகும். சின்ன புள்ளேல் சின்ன காலத்துல தவறுகள் செய்யதான் செய்வாங்க. பெரியோர்களே சகோதரிகளே, எங்கட பெண்களுக்கும் நாங்க படிச்சு கொடுக்கணும். என்ன, நாங்க புள்ளேல் வளர்க்கிற முறை என்ன என்றதுதான். நாங்க பிசினஸ் செய்யறோம், எங்களுக்கும் குறை சொல்லலாதான். பெரியோர்களே சகோதரர்களே, ஆனா பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள் அவங்களோட வேலை புள்ளேல வளர்க்கிறது. அந்த புள்ளேல எப்படி ஹேண்டில் பண்றது, அது ஒரு தனி பாடம். ஒரு புள்ள தவறு செய்தா அந்த புள்ள கிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டானே, தெரியாம பாவம் செய்யுது. அந்த தவறை எப்படி ஒரு தாய் திருத்தணும் என்பதையும் படிச்சு கொடுக்கதானோ. ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்று சொல்வது ஒரு மனைவிக்கு தெரிக்கணும். சில நேரங்கள்ல நடக்கிற தவறு இன்னொரு தவறு தான். நாங்க புள்ளைகளுக்கு அடே வா போ நாய் என்று ஏசுறோம். பெரியவர்களே சகோதரர்களை, புள்ளைகள் திருந்தும் என்று நினைக்கிறோம், புள்ளைகள் கெடுத்துக்கொண்டேதான் போறோம். உதாரணத்துக்கு ஒரு தவறு நடக்கிறதாக இருந்தாலும் புள்ளைகள் ஒரு 10% தான் நடக்கும். 90% ப்ராப்ளம் கிரியேட் பண்றது நாங்க தான். உதாரணத்துக்கு வாப்பா மகன் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, காலையில ஸ்கூலுக்கு போறது அவசரமான தேவையாக இருந்து கொண்டிருக்குது. சின்ன புள்ளட கையால சாஸ் அப்படியே கொஞ்சம் கொட்டிச்சு, நாங்க என்ன செய்வோம், ஏண்டா சோச கொட்டினாய் அப்படி ஹோபா என்று ஏற்றி அவனுக்கு எக்ஸாம் இன்றைக்கு படித்ததெல்லாம் மறந்தே பேசுறோம். அவருடைய ட்ரெஸ்ல கொஞ்சம் பட, புள்ளட ட்ரெஸ்ல கொஞ்சம் பட, இவர் ஏச கடைசிக்கு புள்ளைக்கு டென்ஷன் ஆகி ஸ்கூல் வேனும் மிஸ் ஆகிட்டு. இவருக்கு கடைசிக்கு என்ன வந்துச்சு, இவர் தான் ஸ்கூலுக்கும் கொண்டு போக வேண்டிய நிலைமை. புள்ளைக்கு ஏசி போக, புள்ள எக்ஸாம்ல இருந்து ஃபெயில் ஆக, இவருக்கு கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, கடைசிக்கு அவருக்கும் அது லேட் ஆக. நடந்தது என்ன, சாஸ் போட்டில் கொஞ்சம் கொட்டி பட்டுச்சு. 10% தான் நடந்துச்சு. அடுத்த 90% ஸ்கூல் வேன் மிஸ் ஆகினது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகினது, உங்களுக்கு மீட்டிங் மிஸ் ஆகினது. பெரியோர்களே சகோதரர்கள், இதெல்லாம் 90% நடந்தது. அடுத்தது நீங்க ரியாக்ட் பண்ணின முறைதான். பிரிங்கிங் அப் சில்ட்ரன் என்ற கிதாபல்ல உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க, இப்படி ஒன்று நடந்தா நீங்க 90% கூட்டி கொள்ளவான. ஒரு தவறுதான் நடந்துச்சு, அவன் அவசரப்பட்டான், ஏதோ கொட்டி பட்டுச்சு. எந்த முறையில நடந்து கொள்ளணும் உலமாக்கள் இதையும் கிதாப் எழுதிதான் இருக்கிறான். எனவே பெரியோர்களை சொல்ல, எங்கட வாலிபர்கள் தவறு செய்வாங்க, அதை ஹேண்டில் பண்ற முறை இருக்குது. எங்கட புள்ளையில வளர்க்கிற முறை இருக்குது. நாங்க பிசினஸ் படிக்கிற முறைய மாத்திரம் இல்ல படிக்கணும். பெட்டால பெரியோர்களை சொல்ல, ஷரியத்துல எவ்வளவு அம்சங்கள் இருக்குது எங்கட குடும்பத்தை சீராக்குறதுக்காகவே. எனவே ஷரியத்துல இந்த ஒவ்வொன்றையும் நாங்க படிச்சு எங்கட புள்ளேல ஒரு அழகான நிலைமைக்கு கொண்டு வந்து தீன மேலோங்க வைக்கிறது நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரியாக இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை, கொத்துபாக்கு வாரது மட்டும் நோக்கமாக கொள்ளாம கொத்துபாக்கல்ல செல்லக்கூடிய விடயங்கள் எடுத்து நடக்கிறது ஆக வாஜிபான விஷயம். புள்ளேல் வளர்க்கிறது எப்படி, வாலிபத்தை எப்படி நாங்க பாதுகாக்கிறது. நன்மையுடைய இன்பம் இருக்குது, பாவத்துடைய இன்பம் இருக்குது. நான் எந்த இன்பத்தை எடுத்துக்கொள்ளணும், இந்த ஒவ்வொன்றும் நாங்க எங்க நப்ச பார்க்கணும், அந்த நப்ச சீராக்கணும், குடும்பத்தை சீராக்கணும். அந்த நேரத்துல அல்ல எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உலகத்திலையும் தருவான். நிச்சயமா சத்தியமா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலையும் அல்ல எங்களுக்கு தருவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ யாழ்லா இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீயே எங்களுக்கு வழங்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.